இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் சொல்லுங்க மேடம். இங்க கருணாங்கிற ஒரு பேஷண்ட்டை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் பில் கட்டி கூட்டிட்டு போறேன். ஓகே மேடம், கூட்டிட்டு போங்க. வாங்க சிஸ்டர், இப்பதான் வரீங்களா? ஆமா, கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சிஸ்டர் தயவுசெய்து கூட்டு போயிருங்க சிஸ்டர். மாப்பிள்ளை இப்படி ஆஸ்பத்திரியில பாக்குறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. வாங்க போய் கூட்டு போவோம். குழந்தை மாதிரி ஊசி போட மாட்டேன்னு சொல்றா சிஸ்டர். எங்க போயிட்டான்? பாண்டி எங்க அவன்? தெரியலையே சிஸ்டர். ஏதாவது டெஸ்ட் எடுக்க கூட்டு போயிருப்பாங்களோ? அதான் டாக்டர் இப்ப அவனுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்களே, அதனால தான் டிஸ்சார்ஜ் பண்ணவே வந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போகணும்? வெளியே யார்ட்ட நர்ஸ் கிட்ட கேட்போம். வாங்க. நர்ஸ் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். சிஸ்டர், இந்த பெட்ல ஒரு பேஷண்ட் இருந்தாரு, அவர் எங்கன்னு தெரியுமா? நான் ஜெனரல் வார்டு தான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. என்னங்க பதில் இது? பாண்டி, நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம் வா. இருங்க சிஸ்டர், இங்க பாருங்க நர்ஸ், அங்க ஒரு கருணான்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் இருந்தாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நான் மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்த யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. ஏன்னா கேஷ்லா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லையே பாண்டி. வாங்க சிஸ்டர், ரிசப்ஷன்ல கேட்போம். என்ன ஹாஸ்பிடல் நடத்துறாங்க? சிஸ்டர் சொல்லுங்க. ஐசியூல இருந்த பேஷண்ட் எங்க போனாரு? யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பாக்குறேன். அவர் எங்கே கூட்டிட்டு போல மேடம். எந்த டெஸ்டும் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்ல மேடம். ஏங்க என்னங்க பதில் இது? எதுவுமே இல்லாம பெட்ல இருக்க பேசணும்னா அவங்க பாட்டு எனக்கு பாத்துக்கங்க. பார்க்கா இல்ல பீச்சா? சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீ யார் ஃபர்ஸ்ட்? நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெட் சார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டு தான் வந்து கேக்குறோம் சார். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். சீக்கிரம் பாருங்க. பேஷண்ட் அட்டென்ட் பண்ண நர்ஸ் யாரு? அதோ அவங்க தான் சிஸ்டர். சொல்லுங்க ஒரு நிமிஷம். அந்த பேஷண்ட் நேம் என்ன? கருணாகரன் சார். கருணாகரன்ற பேஷண்ட்டை செக்கப்புக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிருக்காங்களா, இல்ல டாக்டர் எதுவும் கூட்டிட்டு போயிருக்காங்களா? அந்த பேஷண்டா வார்ட் பாய் கூட்டிட்டு போனார் சார். வார்ட் பாயா? யார் கூட்டிட்டு போனாங்க? எங்க கூட்டிட்டு போனாங்க? அதெல்லாம் தெரியல மேடம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யார கேட்டாலும் நான் பார்க்கல, கவனிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத கேக்குறதுக்கு தான் நாங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தோமா? டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் பேஷண்ட் யாரா இருந்தாலும் உங்க பொறுப்பு தான். ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மேடம் ப்ளீஸ் மேடம், சத்தம் போடாதீங்க. இது என்ன நான் விசாரிக்கிறேன். ஐசியூ பாத்துக்கிற வார்ட் பாய உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, உடனே கிளம்பி ரிசப்ஷன் வாங்க. சார் சொல்லுங்க சார். ஏம்பா, யாராவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐசியூல இருந்து ஒரு பேஷண்ட்டை வார்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போனீங்களா? இல்லை சார், நாங்கள் யாரும் ஐசியூலேருந்து எந்த பேஷண்ட்டையும் வெளியே கூட்டிகிட்டு போகல சார்.